கோவையில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களில் ஒருவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்த நிலையில் தப்பியோடிய மற்றொருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கோவை புதூர் சரவண நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் திருஞான சம்பந்தம் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். அவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் ஒருவர் துபாயில் பணியாற்றி வருகிறார். மற்றொரு மகன் அதே வீட்டின் மேல்மாடியில் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று திருஞான சம்பந்தம் தனது மனைவியின் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது நள்ளிரவு சுமார் 2 மணியளவில் வீட்டின் அருகே இருந்த தென்னை மரத்தின் கிளைகள் அசையும் சத்தம் கேட்டு மேல்மாடியில் இருந்த மகன் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது கீழ்த்தளத்தில் உள்ள தனது பெற்றோரின் வீட்டின் பூட்டை 2 மர்ம நபர்கள் உடைக்க முயன்றதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அவசர போலீஸ் எண்ணிற்கு தகவல் அளித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரை பார்த்ததும் இருவரும் தப்பியோட முயன்றனர். இதில் உடுமலையைச் சேர்ந்த சூர்யா என்பவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பியோடிய மற்றொரு நபரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நான் என்ன சட்டம் கேட்டுதான் இருக்கு, வெளியில் பார்த்தா காற்று மடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடப்பா விட்டுற சத்தம் எல்லாம் கேட்டுருந்தேன். நீங்கள் முதல் சவுண்ட் கேட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சேன். அதான் வெரி குட். நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்க்கும்போது சத்தம் போட்டுடலாம்னு நினச்சேன். நான் அப்புறம் சத்தம் போட்டு நம்மளை அதை காட்டிட்டாங்க. என்ன பண்ணுறது? என்ன போச்சுன்னே தெரியல. பணம் இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்க சேவ் பண்ணுங்க. ஆமாங்க.